ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மக்கான் மக்கானா ப்ரான்ஸ். இது கொஞ்சம் நல்லா ரிச்சா இருக்கும். டேஸ்ட் செமையா வந்திருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரான்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இருந்து கொஞ்சம் அழுத்தி எடுத்தீங்கன்னா கழிவுகள்லாம் வெளியே வந்துடும். இப்போ பேக் சைடில் இருக்க குடல் மாதிரி ஒரு கழிவு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம எடுத்தோம்னா மெதுவாக இழுத்தோம்னா ஃபுல்லாக வந்துடும். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இப்படி கீறி நாம இப்போ ப்ரானை இது மாதிரி கட் பண்ண போகிறோம். அதனால நான் கட் பண்ணிட்டே அந்த கழிவை எடுத்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணாமல் எடுத்தாலும் வந்துடும். கட் பண்ணிங்கன்னா முழுசாக வந்துடும். இந்த கழிவெல்லாம் எடுத்து போட்டுருங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் இருக்கணும். இதே மாதிரி இன்னொன்று செய்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிடுங்க. கீழே இருந்து நல்லா அழுத்தி எல்லா கழிவையும் எடுத்துருங்க. பேக் சைடில் இருக்க கழிவை மெதுவாக இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி முழுசாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்ல இருக்க கழிவை எடுத்துடலாம் வாங்க. இப்படி நல்லா கீறினோம்னா ஃப்ரண்ட்ல இருக்க கழிவை முழுசாக எடுத்துடலாம். கீறிட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நட்மெக் 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. மக்கானா 10 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பே லீஃப் 2 எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டு டொமேட்டோ எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ப்ரான்ஸ் 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு டொமேட்டோவை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். மக்கானா 10 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கேஷ்யூ நட் உங்கள் விருப்பத்துக்கு ஒரு 4-5 பால் எடுத்துக்கோங்க. 4-5 எடுத்துக்கோங்க. பால் அதை விட்டு அரைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். பால் விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சீசம் சீட் 5 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட பால் கலந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பால் அரைப்படுற அளவுக்கு போதும். ஸோ இது பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. க்ரீன் சில்லி ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஆனால் ஃபுல்லாக போடல ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் சில்லி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ரேசின்ஸ் எடுத்துக்கோங்க. அதை பேஸ்ட்டாக பால் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரான்ஸை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க ப்ரான்ஸில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மேரினேட் பண்ணி கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலை விட்டு அதில் ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. ப்ரான்ஸை எடுத்து வச்சுட்டு
அதே பேன்ல நாம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் பே லீஃப் 2 போட்டுக்கோங்க. ஜீரா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம டொமேட்டோவை நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டுக்கோங்க. பேஸ்ட் போட்டு இதை நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கிரீன் சில்லி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கிரேவிக்கான சால்ட் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ப்ரானில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் நாம் மக்கானா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கேஷ்யூ நட் அண்ட் மக்கானா மில்க், இது 3 அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சீசம் சீட்ஸ் அதாவது எள்ளு பால் விட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு தண்ணியில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பாயில் ஆனதும் கிரேப்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ட்ரை கிரேப்ஸை தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு அடி பிடிக்காம கிளறி விட்டுட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ப்ரான்ஸை சேர்க்குறோம். அதாவது பட்டர் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ப்ரான்ஸை சேர்க்கணும். இப்போ மக்கானா நட்மெக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு பிஞ்ச் வர மாதிரி. இப்போ இதை லிட் போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தண்ணி வந்து கம்மி ஆயிட்டுன்னா மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ ரெடி ஆயிடுச்சு. மக்கானா ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே பட்டர் போட்டு சீசம் சீட் போட்டு மக்கானாவை டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. இதை சப்பாத்தியோடவும் ரைஸோடவும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.